ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கான வீடியோ கண்டென்ட் என்னன்னா ரீல்ஸ் கேஷன் தான் பண்ண போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன என்ன அப்படின்னா, தாய்லாந்துல இருக்கிற ஒரு ரூல்ஸை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்படி என்ன ரூல்ஸ் அப்படின்னா, விபச்சார தொழில இந்தியாவில் லீகலா மாத்திட்டாங்க. அது அந்த ரூல்ஸை கொண்டு வந்தது உச்ச நீதிமன்றம். அதாவது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இதுவும் ஒரு தொழில் தான். இந்தியாவில் பாலியல் தொழிலை ஒரு தொழிலாக அங்கீகரித்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. விருப்பத்தின் பேரில் பாலியல் தொழிலில் ஈடுபடும் பெரியவர்கள் மீது காவல்துறை எந்த விதமான குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவோ அவர்களை துன்புறுத்தவோ கூடாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு. என்ன அப்படின்னா, இதுல என்ன ஏதாச்சும் ஒரு குட் நியூஸ், நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. இன்னும் நான் இப்ப கூட ரீசெண்டா கோயம்புத்தூர்ல ஒரு குழந்தை ரேப் பண்ணி கொண்டானுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு. நடக்காம சொல்லல, நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ரூல்ஸ் பாலியல் தொழில்ன்றது இப்போ ஒரு தொழில் தான். அதுக்கு காவல்துறை அவங்க எந்த ஒரு துன்புறுத்தவோ குற்றவாளினோ எதுவும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அது யாருக்கு பார்த்தீங்கன்னா பெரியவர்கள்னா ஒரு 18 வயசு 20 வயசுக்கு மேல இருக்கிற மட்டும்தான் அந்த தொழிலை பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். விட்டா தாய்லாந்துக்கு வாக்கிங் ஸ்டிக்லயே கொண்டு வந்துடுறேன் போல இருக்கு. உதைக்க ஒரு ஒரு லாஜிக் இல்லையாடா? ஒரு மனுஷனோட மண்டோட்டை வச்சுட்டு எப்படி ஆட்டோட மண்டோட்டை முட்ட முடியும்? அதே முட்டி அந்த ஆட்டை குழம்பு வச்சு தின்ட்டாங்க. ഞാൻ പോകുന്നു. ബൈ ബൈ. எப்படி உட்காண்டேன் அந்த பாப்பா தெரிச்சிச்சு. ഞാൻ പോകുന്നു. ബൈ ബൈ. ആശാനെ കഴിവെച്ച് നോക്കുമ്പോ ആശാ ഈ ലെവലിൽ അറിയപ്പെടേണ്ട ആളല്ല, കുറച്ചും കൂടി ലോ ലെവലിൽ അറിയപ്പെടേണ്ട ആളാണ്. കഴിവുണ്ടായിട്ട് മാത്രം കാര്യമില്ലടാ, കുറെയൊക്കെ ഭാഗ്യം കൂടി വേണം. அந்த சூத்துல பிளான் போட்டு உட்கார்ந்தாங்க அந்த மேடம். பட் கை கால் தவறி போய் அக்கா மைண்ட் வாஷ். நான் பாடி சிவனே போயிட்டு இருந்தேன். யார் ரொம்ப துப்புக்காச்சு போனேனா. சிஸ்டம் சக்சஸ்ஃபுல். பாப்பா சும்மா விளையாண்டுட்டு இருக்கு ஓடி ஓடி. அது வலிக்கு விட்டு கீழே விழுந்தானே. சிஸ்டம் ரீசெட் சக்சஸ்ஃபுல்லான பிறகு உட்காந்து அது என்ன நடந்ததுன்னு தெரியாம உட்காந்து கூடிக்கிட்டு இருக்கு. அது நடக்காத மாதிரி. சரி, ஓகே கேஷ், வீடியோ ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ பண்ணான்ற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ காய்ஸ், இந்த ரூல்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. பாய்.